கும்பராசி என்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான தேதி அப்படின்னே சொல்லிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேதி. இந்த தேதியில் உங்களுடைய சனி பகவான்லாம் உங்களை தாண்டி போன காலகட்டம்லாம் முடிஞ்சு இன்னும் ஒரு 2.5 வருட காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் பக்கமாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. தசாபுத்தியின் பால் உங்களுக்கு பாடத்தை கற்பித்து விட்டாச்சு. உங்களுக்கு இந்த 2 சனி பகவானோட காலகட்டங்களை பார்த்தவங்களாக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே சனி பகவானுடைய 7.5 சனி தாண்டி வந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ நடைமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சனி பகவானுடைய பாடங்களை கற்பிக்க இருக்கக்கூடிய சில நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சார் நீங்கள் சொல்கிறது புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும், கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த காலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோகங்களில் முடிஞ்சிருக்கும். அதுலேயும் இன்னொரு 1.5 வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சனி பகவானால் உங்களுக்கு எழுதப்பட்ட சில காலகட்டமும் அது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இனி உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் இரும்பு மனிதனாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெச்சூர்டு பர்சனாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருப்பீங்க. கும்பராசிக்கு ஒரு 50 வயசு ஆள்லாம் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னா 2 சனி பயிற்சி தாண்டி இருப்பாங்க. அதில் மிகப்பெரிய நிறைய விஷயங்களை இங்கே சந்திச்சிருப்பாங்க. தொழிலில் வெற்றி, அதே போல் கல்வியில் வெற்றி, அதே போல் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் முன்னொரு காலத்திலாம் பார்த்திங்கன்னா இவங்க கையில் பணம் இல்லாத நாளே இருக்கார். ஜோப்பில் இந்த ஜோப்பில் போனோம், அந்த ஜோப்பில் போனோம், மேல் ஜோப்பில் போனோம். பெண்களாக இருந்தாங்கன்னா நகை அதிகம், இவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் அதிகம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, மரியாதை எங்கே போய் நின்னாலும் அவர் வந்திருக்காருப்பா, இந்த ஆள், இவர் அப்போவே பெரிய ஆள், இவர் இப்போவே பெரிய ஆள் அப்படின்னு நிறைய சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு பெரிய ஒரு ஐடென்டிஃபை பர்சனாக இருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய பர்சனாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களாக, ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆட்களாக திகழ்ந்த நீங்கள் கரெக்டாக பார்த்தா ஒரு 8 வருட காலங்களுக்கு முன்னாடி 8 வருடம் கூட சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கு 14 வருடமாக கூட இருக்கும். அந்த 14 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாம் வச்சு செஞ்சு விட்ருச்சு சார் உங்களை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2017, 18 கூட சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீப்பான ஒரு காலகட்டம் வச்சு உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களை செஞ்சுருக்கோம். ஃபினான்ஷியலான சில விஷயங்களை உங்களை பாக்கெட் எம்டி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அப்படியே இப்போ தான் லைட்டாக அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே சின்ன அமௌண்ட் அப்படியே ஜாப்பில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அப்படியே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படியே உங்களோட அக்கௌண்ட்லேயோ உங்களோட பேர்லேயோ உங்களுக்கு அப்படியே கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். சார் அன்றாட வாழ்க்கைக்கான அமௌண்ட் தான் சார் வந்துட்டு இருக்குது. பழசெல்லாம் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அமௌண்ட் இருந்துச்சு சார். இப்போ அந்த மாதிரி அமௌண்ட் நல்ல ஒரு வருமானம் நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நீண்ட ஆயுள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நீண்ட ஆயுள் உண்டு, உடல் ஆரோக்கியம் உண்டு, கை நிறைய செல்வம், மன நிறைய சந்தோஷம் உண்டுங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக வருது. சொந்தங்கள் மூலமாக சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 வருஷ காலம், ஒரு 1.5 to 1 வருஷ காலம்னு கூட வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காகத்திற்கு ஒரு ஃபுட்டு, ஏதோ ஒரு ஃபுட்டு, உங்களால் முடிஞ்ச ஃபுட்டு, கீரை மட்டும் வைக்காதீங்க, காகத்திற்கு ஏதோ ஒரு உணவு வைங்க. அந்த உணவில் தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. சனிக்கிழமை தோறும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான 2 தெய்வங்கள், சனி பகவான் சனி பயிற்சி நடக்குது அப்படின்னா இந்த ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் வணங்க வேண்டிய 2 தெய்வங்கள். ஒன்று ஹனுமான், ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடியவர், ஆஞ்சநேயர், ஓகேவா? இன்னொன்று விநாயகர் பெருமான். இந்த 2 நபர்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் ஓரளவுக்கு பொறுமையாக காத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருணை காட்டுவார். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரணத்தினால இது நடக்குதுன்னு தெரியாது. சனி பகவான் பாடத்தை மட்டும் தான் கற்பிப்பார். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது சனி பகவான் காரணம் கிடையாது, சனி பயிற்சி உங்களுக்கு காரணம் கிடையாது. உங்களுடைய ஜாதக கட்டத்திலே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருமண தடை ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால, இது 2 நபர்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கக்கூடியது. குழந்தை பேர் தடைப்படுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்களுடைய மனைவியோ கணவனோ இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை செக் பண்ணணும். முன்னோர்களினுடைய ஜாதகத்தின்படி சாபங்கள் இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் சனி பகவானை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக அடி விழுவுது அப்படின்னா அது காலகட்டம், தசாபுத்தி மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது. அதற்கும் இதுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் கிடையாது. மற்ற எது தான் சார், உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பணம் பெருசு இல்லைன்னு உங்களுக்கு காட்டிருச்சா? இந்த டைமில் இதுதான் முக்கியம்னு காட்டிருச்சா? அப்போ அதுதான் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வாழ்க்கையில் எது முக்கியம், யார் உனக்கு பக்கத்தில் நிற்பா, யார் உனக்கானவன், யார் உனக்குன்னு சப்போர்ட்டுக்கு நிற்கிறான், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இந்த டைமுக்கு வந்தான், இவன் அந்த டைமுக்கு வந்தானா அப்படிங்கிறவன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் தான் அந்த சனி பயிற்சியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு யார் உதவுனா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள்.
உங்கள்கிட்ட சண்டை போட்டவனா, திட்டினவனா, உங்கள் கூடயே சப்போர்ட்டுக்கு இருந்தவனா, இல்லை உங்களையே பெருமையாக பேசிட்டு கூடயே தெரிஞ்சவனா, யார் உங்கள்கிட்ட சப்போர்ட் இருந்தா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் உங்களுக்கான ஆட்கள் கிடையாது, உங்களுடைய பணத்துக்கான, உங்களுடைய புகழுக்கான ஆட்கள். இப்போ இருக்கிறவங்க தான் உங்களுக்கான ஆட்கள். பாருங்கள், சல்லையிட சலித்த மாதிரி ஒரு 10 பேர் ஃபில்டராகி நிற்பாங்க. அந்த 10 பேரில் ஒரு 2-3 பேர் தான் நிற்பான். அந்த 2-3 பேரில் ஒன்று உங்களுடைய நண்பனாக இருப்பான், ஒன்று உங்களுடைய குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்குன்னு நிற்கிறது நீங்கள் மட்டும்தான். அதற்கு தகுந்தாற் போல் உங்களோட உழைப்பும், உங்களுடைய பெற்ற செல்வங்களும், மகன்களோ மகளோ மனைவியோ கணவனோ தந்தையோ தாயோ, இவங்க தான் பக்கத்தில் நிற்பாங்க. ஸோ இதுதான் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இவ்வளோ தாண்டா வாழ்க்கை, இதுக்கு மேலே தாண்டா வாழ்க்கையே உனக்கு இருக்குது, சந்தோஷமான வாழ்க்கையே இதுக்கு மேலே தாண்டா இருக்குது. இப்போ யாரெல்லாம் ஃபில்டர் ஆகி நிற்கிறாங்களோ அவனோட தொடங்குற அந்த வாழ்க்கையை சந்தோஷமா அப்படிங்கிறாங்க, பார்த்தீங்களா? இப்போ யாரெல்லாம் ஃபில்டர் ஆகியிருக்காங்களோ, இப்போ யார், தாய் தந்தை, மனைவி, கணவன், குழந்தை, இவங்க தான் இப்போ ஃபில்டர் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையை தொடங்குங்க. கூட இருக்கக்கூடிய நம்மளுக்கு உதவிய நண்பன் இவங்களாம் தான் சனி பகவானால் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி, இவன் தான் நல்லவன், இவனோட அடுத்த பயணத்தை தொடங்கு அப்படிங்கிறது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயத்தை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஆனால் இந்த காலகட்டத்தில் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அதான் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் இவன் ஏமாத்தாதவன் அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும், அதீத முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. உங்களோட உழைப்பை போடலாம், உழைப்பே ஃபுல்லாக போட்டுவிட்டு அதுலேயும் ஏமாந்து நிற்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக சில விஷயங்களையும் செய்யணும். இது நீங்கள் தொழிலில் பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வெளியூருக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியூரில் கவனம் தேவை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. இது கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணுங்கிற ஒரு காலகட்டம். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி 7:30 சனி டைமில் உங்களுக்கு மூளை அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி பேசுவீங்க. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்ட் லெவலில் நிற்கும், ஆனால் அதை யோசித்து அதை அவுட்புட் கொண்டு வர மாதிரி உங்களோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்காது. இதுதான் அதோட தசாபுத்தியினுடைய ஒரு கணிப்பு. உங்களுடைய காந்தம், உங்கள் தலையில் உள்ள காந்தம், அந்த சனி பகவான் கிரகம் மூவ் ஆகும்போது இந்த காந்தத்துக்கும் அந்த காந்தத்துக்கும் தான் ஒரு தொடர்பு. அப்போ என்ன பண்ணுது, அந்த காந்தம் இந்த காந்தமும் இணைஞ்சு உங்களை செயல்பட விடாமல் அப்படியே கொஞ்சம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாவே உங்களால் யோசிக்க முடியாது. யோசிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? சண்டை போட்டுட்டுருக்கிறான், ஒரு குத்து சண்டை போட்டுட்டுருக்கிறான், நீங்கள் நார்மலாக இருக்கும்போது அவனை எதிர்த்து அடிப்பீங்க, பலம் இருக்கும். ஆனால் உங்களோட மைண்ட் ஸ்டேபிள் இல்லை, வேற எங்கேயும் நினப்பு இருக்குது அப்படின்னா அவன் எங்கேருந்து அடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை கூட செய்ய முடியாமல் தவிர்க்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் சனி பகவானினுடைய ஆற்றல். அப்போ என்ன பண்ணுது, நீ யார் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்துது. நீ யார், உன்னை சுற்றி இருக்கிறவன் யார், அவன் தான் உனக்கு நிலையானவங்கிறத உணர்த்துது. ஸோ இதை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் விளங்குது. இந்த ஒரு வருஷ காலம் சனி பகவானுக்கு சனிக்கிழமையான காகத்தின் மூலமாக உணவளிங்க, அது ரொம்பவே நல்லது. தண்ணி வைங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். தண்ணி விஷயத்தில் கவனமாக இருங்க. சனி பகவான் தண்ணீர் விஷயத்தில் கவனமாக இருங்க. குளம், குட்டை, ஏரி அதுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. தண்ணி குடிக்கிறது கூட புறையறிக்காமல் குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. உடலுக்கு நல்ல தண்ணீர் கொடுங்க, நல்லா குடிங்க. குடித்து உடம்புக்கு நல்ல தண்ணியில் நல்லா ஒரு ஹைட்ரலைஸாகவே இருங்க. தண்ணி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதே போல் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுகிறது. அதேமாதிரி உடலுக்கு தண்ணீர் அப்படின்னா நம்ம நல்லா குளிச்சுட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதே போல் சுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புக்கு தண்ணி கொடுக்கறதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. நம்மளுடைய உடம்பு குளிச்சுட்டு நம்ம ஆரோக்கியமாக காலையில் சனி பகவான் வணங்குறதுக்கு, சூரியனுக்கு முன்னாடி சூரிய பகவான் வணங்கிட்டு சனி பகவானுக்கு காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவு வைக்கிறோம். அது சனிக்கிழமை இல்லை, டெய்லி கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு உடம்புக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். உடம்புக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா உடம்புக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மயக்கமோ தலை சுற்றலோ அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும். உடம்பு நல்லா ஹைட்ரலைஸாக வச்சுக்கணும். ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிட்டு தண்ணி அதிகமாக குடிங்க. ஸோ கிட்னி, ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்கீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, அதை கொஞ்சம் மெயினில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே நன்மையான காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி சுற்றுவட்டாரமும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சுற்றுவட்டாரமும் உங்களோட தசாபுத்தி பொறுத்து தான் மேக் பண்ண முடியும். நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை சொல்லி உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி செஞ்சுக்கலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே பரிகாரம் தான். இந்த டைமில் நீங்கள் மைண்டு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாவே போதுமானது. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கவன சிதறல் இருக்குது அப்படின்னா யார் வலுவாக உங்கள் கூட பண்ணிக்கிறாங்களோ அவங்க கையை பிடிச்சிட்டு வலுவாக அதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். அவங்க தான் உங்களுக்கு எப்பவுமே துணை.
அவங்களால மட்டும்தான் உங்களை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். இந்த காலகட்டத்தில் என் கை பிடிச்சிட்டே வாங்க, அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டடி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப நன்மை வந்து செய்யலாம். அவங்க வந்து இப்போ நன்மை செஞ்சுருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும்ல. அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் எங்களுக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்துக்கலாம். அதே போல் அவங்களும் நமக்கு இப்போ உறுதுணையாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போயும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பாடம் கற்பிக்கிறது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.